ஹாய் கைஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மாதுளம் ஜூஸ் போட போகிறோம். எப்போவுமே நான் மாதுளம்பழம் ஜூஸ் போடுறப்ப ஏதாவது வெஜிடபிள்ஸ் பீட்ரூட் கண்டிப்பாக ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா பசங்க பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க பொரியலில், அதனால் ஜூஸில் ஆட் பண்ணி கொடுத்துருவேன். அதே மாதிரி டேட்ஸும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் ஜூஸ் போடுறப்ப அதையும் கண்டிப்பாக அடித்து கொடுத்துருவேன். அப்புறம் கொஞ்சம் எப்போவுமே நீங்கள் மாதுளம்பழம் ஜூஸ் போடுறப்ப கொஞ்சம் இந்த துவர்ப்பு சேர்த்துக்கோங்க. அதுதான் நமக்கு குழந்தைங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் அதிகமாகும். அது சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இனிப்பு கொஞ்சம் சர்க்கரை போட்டு கொடுக்குறப்ப சாப்பிட்ருவாங்க. மாதுளம்பழம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் தோல் துவர்ப்பு காண்டி கொஞ்சமாக போட்டுக்கோங்க, போதும். ஜஸ்ட்டு ஒரு பீஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் பீட்ரூட் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக டேஸ்ட்டு மாறும் தான், ஆனால் பட் உடம்புக்கு நல்லதில்லை. நீங்கள் இப்போயே அதை பசங்களுக்கு பழக்கப்படுத்துனீங்கன்னா அவங்க ஹெல்த்து கொஞ்சம் ப்ளட் நல்லா ஊறும். அடுத்து பாருங்கள், டேட்ஸு நீங்கள் நல்லா ஊற வச்சிங்கன்னா இன்னும் நல்லா ஈஸியாக நல்லா மிக்சிங் ஆகிடும். அது கொஞ்சோண்டு ஹனி, நம்ம எப்பவும் குழந்தைங்களுக்கு பால் வடிகட்டி தான் கொடுப்போம். நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் அடிக்கிறப்ப அந்த ஆடையோடு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அது உள்ள பட்டரெல்லாம் கொஞ்சம் ஆட் ஆகும் உங்களுக்கு. நம்ம சுகர் பதிலாக நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணுறோம். அதுக்காக அதையும் நிறையா போடக்கூடாது. இது எல்லாமே அளவு தான், ஓகேங்களா? கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன். ஜூஸ் ரெடி ஆகிட்டு பாருங்கள். பீட்ரூட் ப்ளஸ் மாதுளம்பழம் ஜூஸ்.